டு S3 சீரிஸோட பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோல வந்து நம்ம முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி நம்ம வந்து டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சரை வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி காமிக்கிறோம். ஏன் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணி காமிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எப்படியோ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது ஒரு சென்சாரோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு ஆக்சுவேட்டர் வந்து நம்ம இன்டர்ஃபேஸ் பண்ண வேண்டியதா வரும். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த சென்சர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சென்சர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ENS210 அப்படின்ற சென்சர் தான். இது ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சர். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். டேட்டா ஷீட்ல எடுத்த உடனே நான் வந்து ஓவர் தான் கொடுக்க போறேன். எல்லாத்தையும் லைன் பை லைன் எக்ஸ்பிளைன் பண்ண போறதில்ல. ஸோ அதுக்காக தான் வந்து நான் நிறைய விஷயத்தை ஸ்கிப் பண்ணிப்பேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் டயக்ராம்ல இருந்து ஆரம்பிப்போம். பிளாக் டயக்ராம்ல இருந்து ஆரம்பிச்சா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர்க்குள்ள, அதாவது நம்மளோட ஐசிக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு I2C இன்டர்ஃபேஸ் இருக்கும், ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அதுக்கப்புறம் MTP மெமரின்னு இருக்கும், டெம்பரேச்சர் சென்சர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹியூமிடிட்டி சென்சர் இருக்கும். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு பஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த MTP மெமரினா அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம நார்மல் மெமரி தான். இல்லை ரீட் அண்ட் ரைட் வந்து பண்ணிக்கலாம், அவ்வளோதான். தாண்டி எக்ஸ்ட்ரா ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு டெம்பரேச்சர் சென்சர். டெம்பரேச்சர் சென்சர் பற்றி நான் பின்னாடி சொல்றேன். இது ஹியூமிடிட்டி சென்சர். ஸோ ரெண்டு பற்றி நான் பின்னாடி சொல்றேன். இது வந்து ஒரு பஸ். ஓகேங்களா? இந்த பஸ் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெமரி கூடயோ இல்லைனா வந்து டெம்பரேச்சர் சென்சர் கூடயோ இல்லை ஹியூமிடிட்டி சென்சர் கூடயோ வந்து கனெக்ட் பண்ணி பேசுவோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த கண்ட்ரோலர் இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர். மிச்சம் இருக்க MTP மெமரி, டெம்பரேச்சர் சென்சர், ஹியூமிடிட்டி சென்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்லேவ்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி I2C கான்செப்ட் தெரியும் நினைச்சு நான் மாஸ்டர் ஸ்லேவ் எல்லாம் வந்து எதுவும் சொல்லாம அப்படி. அதுக்கப்புறம் வெளியே பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கிளாக் இருக்கும், ஒரு STA இருக்கும். STA என்னது பைடைரக்ஷனல் பின், அதாவது அந்த பின்ல வந்து டேட்டா வந்து சென்ட் பண்ணிக்கலாம். கிளாக் என்னது நம்ம நார்மல் கிளாக் சிக்னல் வந்து நம்ம சிங்க்ரனைசேஷனுக்காக யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பின் ஸ்ட்ரக்சர் பார்த்துக்கலாம். பின் ஸ்ட்ரக்சர் இங்க பார்க்கறத விட இங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். I2C வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம ஒரு கிளாக், ஒரு பைடைரக்ஷனல் பின், டேட்டா பின் இருக்கும், 1 and 4th பின் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல நான் ஒரு கெப்பாசிட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த கெப்பாசிட்டர் வந்து ரெக்கமெண்டட் கெப்பாசிட்டர் தான். நான் வந்து அந்த பின்னாடி டேட்டா ஷீட்ல காமிக்கிறேன். மிச்சபடி இங்க எக்ஸ்டர்னலா நம்ம எதுவும் ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அப்சல்யூட் மேக்ஸிமம் ரேட்டிங்ல வந்து நம்ம ஆல்ரெடி 3.3 தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதை தாண்ட போறதுல நம்ம இங்க வந்து கிராஸ் செக் பண்ணிக்கலாம். 3.3 வோல்ட் இந்த சென்சருக்கு ஓகேவான்ட்டு ஓகே தான் இருக்கும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு சென்சரியோ ஏதோ டிவைஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது, அதோட டிஜிட்டலா இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது அதோட ஐ வந்து இதோட ஐக்கு ஓகேவா இருக்குமா? அதாவது இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கன்சிடர் பண்ணலாம். ESP32 வந்து நம்மளோட டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி சென்சருக்கு வந்து சம் டேட்டா வந்து சென்ட் பண்ண போகுது. ஓகே, அது ப்ராப்பரா நடக்குமான்னு பார்க்கலாம். ஸோ நான் சில டேட்டா வந்து சிம்பிளிஃபை பண்ணணுன்றதுக்காக அப்படி வரைஞ்சு வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாத்தையும் பார்க்கறதுனால ஃபர்ஸ்ட் இதை மட்டும் பாருங்க. இது மட்டும் பாருங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் சில விஷயம் வரைஞ்சிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து லோவா கன்சிடர் பண்ணும்போது, இது வந்து ஐயா கன்சிடர் பண்ணும்போது. இங்க வந்து பாத்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து நம்மளோட டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டி சென்சார் வந்து லோவா ஒரு டேட்டா கன்சிடர் பண்ணணும் பாத்தீங்கன்னா, -0.5 இருந்து 0.99 வந்தா அது வந்து லோவா கன்சிடர் பண்ணும். ஸோ இதை தாண்டி வோல்ட் வந்தா இது வந்து லோவா கன்சிடர் பண்ணாது. ஸோ நம்ம ESP32 வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, -0.5 இருந்து 0.99 வரைக்கும் ஒரு லோ சிக்னல் கொடுத்தா அது அக்செப்டபிள் சிக்னல். அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா அக்செப்டபிளா இருக்காது. நெக்ஸ்ட் வந்து ஐயா எப்போ கன்சிடர் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 2.31 இருந்து 3.8 வரைக்கும் ஐயா கன்சிடர் பண்ணும். ஸோ இது வந்து நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் கரெக்டாக கொடுக்குமா அந்த லெவலுக்கு அப்படின்னு எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்க இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்க. அதுல வந்து ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 2.64 மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயா அவுட்புட் பண்ணும். ஸோ நம்ம மைக்ரோ கண்ட்ரோல் 2.64 இது வந்து நம்மளோட ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. கரெக்ட்டுங்களா? இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. ஸோ அதனால வந்து ஐயா கரெக்டாக ரீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 0.33 இருந்து அதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா லோவா கொடுக்கும். ஸோ அப்போ அதையும் நம்ம சென்சர் கரெக்டாக ரீட் பண்ணிடும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியும் நெக்ஸ்ட் வந்து இதோட டெம்பரேச்சர் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. -45 இருந்து 100 டிகிரி, இல்லை -40 இருந்து 100 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நார்மலான டேட்டா தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டைமிங் வந்து நம்ம இந்த டிவைஸ் வந்து எப்பவுமே ஒர்க் ஆகிட்டே இருக்காது. ஸோ அதை பற்றி நான் பின்னாடி சொல்றேன். பட் டைமிங் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் ப்ரோக்ராம் பண்ணும்போது அப்படின்றத தெரிஞ்சிருக்கணும். இப்போ நம்ம ஆர்டர் பற்றி பேசுறதுனால இந்த டைமிங் பிரச்சனை நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஆனால் பின்னாடி கோட் எழுதும் போது இந்த டைமிங் கன்ஸ்ட்ரைண்ட் ரொம்ப நம்ம ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ எப்படி ஒர்க் ஆகுது கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக ஸ்டாண்ட் பை மோட்ல இருக்கும். அதாவது பவர் ஆன் பண்ண உடனே I2C மட்டும் ஒர்க் ஆகும். மிச்சம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் சேவிங் மோட்ல இருக்கும். நம்ம வந்து ஏதோ ஒரு கமெண்ட் கொடுக்குறோம், ரீட் பண்ண அப்படின்னு கமெண்ட் கொடுக்கும்போது என்ன பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் சென்சர் கிட்ட சொல்லி ரீட் பண்ண இருக்கும். ரீட் பண்ண டேட்டா மெமரியில் ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆன மெமரி அதுக்கப்புறம் அங்கிருந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். கண்டினியூஸ் மோட்லயும் சேம் ப்ராசஸ் தான். ரீட் பண்ணும், திருப்பி ரைட் பண்ணும், அங்கிருந்து நம்ம எடுத்து திருப்பி ரீட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் சென்சர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. நான் ரொம்ப இன்டெப்தா சொல்ல போறதுல, ஜஸ்ட் வந்து ஒரு டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபையர் இல்லையா, இந்த ரெண்டுமே சேம் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால பில்ட் பண்ணது கிடையாது. ஒன்னுக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் பொறுத்து வேரி ஆகும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா எந்த ஒரு டெம்பரேச்சர் சேஞ்சும் இல்லைன்னா ஒன்னும் அஃபெக்டே பண்ணிக்காது. ஸோ வந்து நம்மளுக்கு அவுட்புட் 0 வரும். இந்த VB இருக்குங்க இல்லையா, இங்க வந்து 0 வரும். அப்படி இல்லைனா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க ஒரு வேரியேஷன் வரும். அந்த வேரியேஷன் வந்து டெம்பரேச்சருக்கு ப்ரொபோஷனலா இருக்கும். இந்த வேரியேஷன் வந்து நம்ம அனலாக் டு டிஜிட்டலா கன்வெர்ட் பண்ணி ஒரு டிஜிட்டல் டேட்டாவா கொடுக்கும். ஸோ இந்த டிஜிட்டல் டேட்டா எப்படி கன்வெர்ட் பார்த்தீங்கன்னா சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன். ஸோ ஒரு வாட்டியும் நம்ம கம்பேர் பண்ணி ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி சென்சர் எப்படி உட்காந்து பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டன்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ள அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ வந்து வேரி ஆகும். எதை பொறுத்துன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்க ஹியூமிடிட்டி பொறுத்து. ஸோ அதை கெப்பாசிட்டன்ஸ் வேரியேஷன் வச்சு நம்ம ஹியூமிடிட்டி வந்து மெஷர் பண்ணலாம். அது வந்து பெர்சென்டேஜ்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டேட்டா வந்து டெம்பரேச்சரால அஃபெக்ட் ஆகும். ஸோ அதையும் வந்து இவங்களே மிட்டிகேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I2C யோட டேட்டா எப்படி ரீட் அண்ட் ரைட் பண்றோம் அந்த கமெண்ட்ஸ் பத்திலாம் கொடுத்துருப்பாங்க. இது இப்போதைக்கு தேவை கிடையாது. பட் ஆனால் பின்னாடி ப்ரோக்ராம் பண்ணும்போது தேவைப்படும். ஸோ ஃபைனலாக தெரிஞ்சுக்கணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பேட் இல்லையா. ஸோ ஆர்டர் பேட்ல நம்ம வந்து எந்த அளவுக்கு வோல்டேஜ் கொடுக்கணும்னா டிசைட் பண்ணிட்டோம்.
ஸோ இந்த பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்கணும், கிரவுண்ட் எப்படி கனெக்ட் பண்ணலாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ மாஸ்டர் என்னது நம்மளோட ESP32 தான். ஸோ அதுக்கு வந்து எந்த பின் யூஸ் பண்ண போகிறோமோ அது வந்து புல் அப் பண்ணிக்கணும். நம்ம எந்த பின் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 2122. ஏன் 2122 பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பின்ஸுமே வந்து I2C சப்போர்ட் பண்ணும். நம்ம ரேண்டமாக ஒரு பின் எடுத்தால் போதும். நான் ஏன் 2122 எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் 2122 எடுத்துட்டேன். அதை வந்து புல் அப் பண்ணிக்கும். அந்த SCL பின்னையும் STA பின்னையும் புல் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் பண்ணும். ஒரு VDD பின்னை வந்து 0.1 மைக்ரோஃபாரட் வச்சு கிரவுண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரெக்கமெண்டட் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனால அதை கிரவுண்ட் பண்ணிட்டேன். மிச்சபடி 10K டிஃபால்ட்டாக ஒரு பின் ஐயா இருக்கணும்னா ஸோ அதுக்கு மினிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து அந்த பின்னை அந்த பின்னுக்கு எந்த அளவுக்கு கரண்ட் போகணுமோ அந்த அளவுக்கு கரண்ட் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே புல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கால்குலேஷன் நான் சொல்ல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம அந்த புல்லை பற்றின நிறைய ஸோ அதனால இதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.